Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 6th chapter cubes and cube rootsல exercise number 6.2ல question number 2 பண்ண போறோம். Exercise number 6.2 second sum state true or false. இங்க வந்து சில statements கொடுத்திருக்காங்க. அது நம்ம true or false தான்னு கண்டுபிடிக்கணும். First எதை கேட்டிருக்காங்க? Cube of any odd number is even. இப்போ ஒரு odd number வந்து cube பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஈவனா வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் odd number எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். ஸோ 1 வந்து odd number இல்லையா? அப்போ 1 வந்து cube பண்ண போது 1 into 1 into 1 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 கிடைக்குது. அதே வந்து நமக்கு இன்னொரு odd number என்ன? 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? 3 into 3 into 3. So 3 3s are 9, 9 3s are 27. So 27 பார்த்தீங்கன்னா நமக்கு odd number, இதுவும் odd number. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈவன் நம்பர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. odd numbers தான் வரும். ஸ்டேட்மெண்ட் வந்து false. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? A perfect cube does not end with 2 zeros. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு perfect cube அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 3 zeros இருக்கும். So 3 zeros இருந்தால் அது perfect cube. அதே 2 zeros இருந்தால் அது வந்து perfect square. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிங்கிள் ஜீரோ எடுத்துக்கிறோம். 10 into 10. 100 வந்து perfect square. அதே நம்ம 10 into 10 into 10 பண்ண நமக்கு என்ன வேல்யூ வருது? 1000. ஸோ 1000 பார்த்தீங்கன்னா ஒரு perfect cube. ஏன்னா 3 10 அதில் இருக்கு. இந்த ஜீரோ வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா 2 ஜீரோ இருந்ததுன்னா அது வந்து perfect square. அதே வந்து 3 zeros odd zeros இருந்தது அப்படின்னா perfect cube. இப்போ இது வந்து true. Third sum, if a square of a number ends with 5, then its cube ends with 25. இப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து 5. ends with 5 அப்படின்னா லாஸ்ட் நம்பர் 5ல முடியுது. அதே வந்து அந்த நம்பர் வந்து கியூப் பண்ணும்போது அதோட லாஸ்ட் நம்பர் 25 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 5 into 5 பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன ஆன்சர் வருது? 25. ஸோ 25னா நமக்கு எதில் முடியுது? 5ல முடியுது. இப்போ இதே நம்ம 5 வந்து நம்ம கியூப் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஸோ 5 5s are 25. 25 into 5 125. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25ல முடியுது. இப்போ நம்ம வெறும் 5 வச்சு பண்ண போது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ எல்லா நம்பர்ஸும் பண்ண போதும் நமக்கு சேம் கண்டிஷன் வந்ததுன்னா இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். மாறி வந்ததுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 15ஓட ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 15 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? 225 வருது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 5ல முடியுது. ஸ்கொயர் பண்ணால் 5ல நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதே வந்து நம்ம கியூப் பண்றோம். ஸோ 15 கியூப் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3375 வருது. பட் இங்க வந்து 25ல முடியணும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 5ல முடிஞ்சது கரெக்டாக இருந்தது ஸ்டேட்மெண்ட். அதே நம்ம 15 கியூப் பண்ண போது 25 இல்லாமல் 75 இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். தேர்ட் வந்து ஃபால்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், there is no perfect cube which ends with 8. இப்போ ஒரு perfect cubeனா அதோட ones place வந்து 8 இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2ல எடுத்துக்கலாம். 2 into 2 into 2 பண்ண நமக்கு என்ன வேல்யூ வருது? 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இங்கே வந்து 8ல முடியுது. ஒரு perfect cube தானே. 8 வந்து ஒரு perfect cube. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 8ல முடிஞ்சது அப்படின்னா அது வந்து perfect cube கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே நமக்கு 8 வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் என்ன கேட்டிருக்காங்க? The cube of a 2-digit number may be a 3-digit number. இப்போ ஒரு 2-digit நம்பரை நம்ம கியூப் பண்ணா அதோட வேல்யூ வந்து 3 டிஜிட்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2-digit பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் வந்து 10. ஸோ 10 கியூப். அதே வந்து ஹையஸ்ட் 2-digit நம்பர் வந்து 99. இது ரெண்டுமே நம்ம கியூப் பண்ணி ஆன்சர் செக் பண்ணலாம். 10ஓட கியூப் என்ன வரும்? 1000. நம்ம செகண்ட் சம்ல ஆல்ரெடி பார்த்தோம். அதே வந்து நம்ம 99 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? 970299 வருது. இங்க வந்து 3 டிஜிட் தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வந்து 4 இருக்கு, இங்க வந்து 6 டிஜிட் இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஃபால்ஸ் தான். இப்போ sixth question, that cube of a 2-digit number may have 7 or more digits. இங்க வந்து 5th கேட்டிருக்காங்க இல்லையா? அதே தான் இங்க கேட்டிருக்காங்க. 2-digit ஓட கியூப் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 7 or அதுக்கு மேல நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10 கியூப்ல வந்து நமக்கு 1000 வந்தது. 99 கியூப்ல நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 970299 வந்திருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க 7 ஆர் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 தான் வந்திருக்கு. இப்போ 99 தான் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். அதுலேயே நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் தான் வந்திருக்கு. பட் இங்கே வந்து 7க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 7th கொஸ்டின், the cube of a single digit number may be a single digit number. இப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து கியூப் பண்ணா நமக்கு சிங்கிள் டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் நமக்கு 1, அது கியூப் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது 1 தான் வரும். அதே 2 கியூப் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருது 8, சிங்கிள் டிஜிட் நம்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் டிஜிட் தான், இதுவும் சிங்கிள் டிஜிட் தான். அப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ.